அதிமுக பாஜக கூட்டணியில் அன்புமணி தரப்பு பாமக இணைந்திருப்பதாக எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருக்கிறார். அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தங்கள் கூட்டணியில் மேலும் சில கட்சிகள் இணையும் என்றும் எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார். 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் அன்புமணி தரப்பு பாமக கூட்டணி வைத்திருப்பதாக எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணியுடன் அன்புமணி தரப்பு பாமகவும் கூட்டணியில் இணைந்திருப்பதாக தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தொகுதிகளின் எண்ணிக்கை பிறகு முடிவு செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிமுக தலைமையிலான கூட்டணியில் நாங்கள் இணைந்திருக்கிறோம் என்று அன்புமணி ராமதாசும் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். அதிமுக பாஜக கூட்டணியில் அன்புமணி தரப்பு பாமக இணைந்திருக்கிறது. இது தொடர்பாக கருத்து தெரிவிப்பதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷாம் அவர்கள் இணைகிறார். வணக்கம் சார். வணக்கம். அதிமுக கூட்டணியில் அன்புமணி தரப்பு பாமக இணைந்திருப்பதாக தற்போது அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? எதிர்பார்த்த விஷயம்தான். ஏனென்றால் அமித்ஷா வந்தபோது வேலுமணி அவர்களிடம் ஜனவரி 15 எல்லாவற்றையும் முடிவு செய்து விடுங்கள், பழைய என்டிஏவில் இருந்த எல்லா கட்சிகளும். இதுல டாக்டர் ராமதாஸ் அவர்கள் மட்டும்தான் இப்போது பாமகவில் ஏற்பட்டுள்ள மாறுதல் காரணமாக அது தனி ஆவர்த்தனமாக போகிறது. ராமதாஸ் அவர்களையும் ஒரே கூட்டணிக்குள் கொண்டு வர வேண்டும் என்கிற அமித்ஷாவின் விருப்பம் இருந்தது. 2001 அதிமுக கூட்டணியில காங்கிரசும் தமாகவும் இருந்தது. பழைய உதாரணங்கள் இருக்கு. ஆனா அன்புமணி தரப்பு அதுக்கு ஒத்துக்கிடல. என்ன காரணம்னா, அப்படின்னா அவங்க பாமகங்கிற பெயர்ல போட்டி போடுவாங்களா, ராமதாஸ் தரப்புக்கு மாம்பழ சின்னம் ராமதாஸ் தரப்புக்கும் வருமா, இப்படி அதுல பிராக்டிக்கலா நிறைய கேள்விகள் இருந்தது. ராமதாஸ் தரப்பு மாம்பழம் இல்லாம வேற சின்னத்துல போட்டி போடுறதுல அவங்களுக்கு சங்கடம் இருந்துச்சு. எனவே அன்புமணி தரப்பு மட்டும்தான், அதாவது அன்புமணி தலைமையிலான பாமக, அதிமுக, பாரதிய ஜனதா இப்படியான கூட்டணி இறுதி செய்யப்பட்டிருக்கிறது. தொகுதி பங்கீடு பற்றி பல்வேறு தகவல்கள் உலா வருகின்றன. போன முறை 23 தொகுதி கொடுத்தாங்க ஒன்றுபட்ட பாமக. இந்த முறை 15 என்கிற ஆஃபர் அதிமுக கொடுத்திருக்கிறது. 18 வரைக்கும் போகலாம் என்று சொல்லப்படுகிறது. நமக்கு உறுதியாக தெரியாது. எது எப்படி இருந்தாலும் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் இப்போது மாற்று முடிவு எடுக்க வேண்டும். ஏனென்றால் இந்த கூட்டணி இறுதி செய்யப்படும் வரை, நேற்று வரைக்கும் கூட டாக்டர் ராமதாஸ் தரப்போடு அதிமுக தரப்பு பேசி வந்தது. ஆனால் இப்படியான முடிவு எட்டப்பட போகிறது என்பதை டாக்டர் ராமதாஸிடம் அதிமுக தரப்பு சொல்லவில்லை. அவருக்கே இன்றைக்கு அது அதிர்ச்சியாகத்தான் இருந்திருக்கும். அப்படியான சூழ்நிலையில் அதிமுக, பாரதிய ஜனதா, அன்புமணி கூட்டணி, இனிமேல் சிறிய கட்சிகள் எல்லாமே அதில் வரிசையாக, அதாவது என்டிஏவில் இருந்த பழைய கட்சிகள் 2 பேர் தான் நிலவரம் நமக்கு தெரியல. ஒன்னு ஓபிஎஸ், இன்னொன்னு டிடிவி. இன்றைக்கு வேலுமணி அவர்கள் டெல்லியில் இருப்பதாக சொல்கிறார்கள். அப்படி என்றால் ஏதாவது ஒரு முடிவு எட்டப்படும் அங்கு என்றுதான் நான் நினைக்கிறேன். ஓபிஎஸ், டிடிவி இந்த இருவரும் சேர்ந்தால் பழைய என்டிஏ அப்படித்தான் இதுல வரும். யார் யாருக்கு எத்தனை சீட் என்பது நமக்கு தெரியாது. சார், மேலும் சில கட்சிகள் இந்த கூட்டணியில் இணைய இருப்பதாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். மேலும் என்னென்ன கட்சிகள் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவோட இணைய வாய்ப்பு இருக்கு சார்? கண்டிப்பா புதிய நீதி கட்சி, ஐஜேகே, புதிய தமிழகம், ஜான் பாண்டியனுடைய கட்சி, கண்டிப்பாக இவையெல்லாம் ஏற்கனவே இருந்ததுதான். இதுல முக்கியமான 2 விஷயம், தெளிவாக வேண்டிய விஷயம் டிடிவிக்கும் ஓபிஎஸ்க்கும் தான். டிடிவி, ஓபிஎஸ் இந்த 2 பேருக்குமான நிலை என்னவாக இருக்கும்? அவர்களும் இந்த அணியில பழைய என்டிஏனா அவங்களும் இருக்கணும். ஏன்னா ஓபிஎஸ் ராம்நாட்ல என்டிஏ சார்பா போட்டி போட்டிருக்காரு. டிடிவி கட்சிக்கு 2 தொகுதி கொடுத்திருக்காங்க. திருச்சி 1, தேனி 1, 2024 என்டிஏ. அப்படி என்றால் எத்தனை தொகுதிகள்? இந்த கேள்விகள் இருக்கு. அதை அமித்ஷா முடிவு செய்ய வேண்டும் என்றுதான் நான் நினைக்கிறேன். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் சீட் அலோகேஷன் எல்லாம் செய்வார். ஏன்னா அதிமுக பொதுக்குழு தீர்மானம் அப்படித்தான். அப்படி என்றால் திமுகவுக்கும் இதுல ஒரு கம்பல்ஷன் வரும். ஏனென்றால் அதிமுக பாஜக கூட்டணியில ஒரு உறுதிப்பாடு தெரியும் போது இப்ப திமுக கூட்டணியிலும் உறுதிப்பாடு தெரிவிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் வந்துடும். காங்கிரஸ் கட்சி வெவ்வேறு மாதிரியாக பேசி வருகிறது. எல்லாமே ஜனவரி மாத கடைசிக்குள்ளேயே முடிவாயிரும் என்பதுதான் எனது பார்வை. சார், அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அவருடைய தரப்பு பாமக இப்ப கூட்டணி வச்சிருக்காங்க. பாமக நிறுவனர் ராமதாஸோட நிலைப்பாடு என்னவா இருக்கும் சார் இந்த விஷயத்துல? அந்த இடம் தான் குழப்பமான இடம். காரணம்,
அன்புமணி அவர்களிடம் கட்சியோட நிர்வாகம், பெரும்பாலான நிர்வாகிகள் எல்லாரும் இருக்கிறாங்க. எம்எல்ஏக்களையும் 3 பேர் இருக்கிறாங்க. தேர்தல் ஆணையம் பதிவு பெற்ற கட்சியோட உட்கட்சி பிரச்சனைகளை தீர்த்து வைக்காது. அது அவர்களுக்கு சாத்தியப்படாது. இந்தியா முழுவதும் பல்லாயிரக்கணக்கான பதிவு பெற்ற கட்சிகள் இருக்கின்றன. அந்த உட்கட்சி பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்து வைப்பது என்று அதை விசாரிக்கக்கூடிய தேர்தல் ஆணையம் முன்வரவில்லை. அது அந்த நிலைப்பாடை அவர்கள் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்து விட்டார்கள். அப்படி என்றால் பதிவு பெற்ற கட்சியில் பிரச்சனை ஏற்பட்டால் பொதுவாக சின்னம் முடக்கம், பெயர் முடக்கம், இந்த 2 தான் நடக்கணும். ஆனால் பிஜேபி தலையிட்டு அன்புமணி தரப்புக்கே பாமக பெயர் மாம்பழ சின்னம் கிடைக்குமாறு ஏதாவது ஏற்பாடு செய்யும். அப்படிதான் நான் எதிர்பார்க்கிறேன். அப்படி என்றால் டாக்டர் ராமதாஸ் அவர்களின் கோபம் இன்னமும் அதிகரிக்கும். அவர் மாற்று முடிவு எடுக்க வேண்டும். திமுக அணிக்கு போவதற்கு என்றால் விசிக அதுக்கு சம்மதிக்குமாங்கிறதெல்லாம் ரொம்ப சந்தேகம். அப்படி என்றால் ஒன்று தனியாக அவர் போட்டி போட வேண்டும், அல்லது தாவேகாவுடன் போகலாம். தாவேகாவுக்கும் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் போனா அவர் ரொம்ப பெரிய சீனியர், இன்றைக்கு தேதிக்கு பெரிய சீனியர் லீடர். விஜய் டாக்டர் ராமதாஸ் அவர்களை போய் பார்க்க போகிறாருங்கிற பேச்சு ரொம்ப நாளா அடிபடுது. அப்படி பார்த்து டாக்டர் ராமதாஸிடம் நலம் விசாரித்து ஆசி பெற்று அப்படியான ஒரு விஷயம் நடக்கலாம். எல்லாமே இந்த ஜனவரிக்குள் நடந்து முடிந்து விடும். விஜய்க்கும் அது ஒரு பெரிய ஒரு ரெகக்னிஷன் மாதிரி தெரியும். விஜயோட தாவேகாவுக்கு ஒரு பெரிய ரெகக்னிஷன் மாதிரி தெரியும். அவருக்கும் அங்க ஓட்டு வங்கி இருக்கு. அதாவது பட்டியலின மக்கள் மத்தியில, அப்ப வன்னிய இளைஞர்கள் மத்தியில ஒரு ஓட்டு வங்கி இருக்கு. அதை உயர்த்தி கொள்வதற்கும் இது உதவும். இப்படி பல கணக்குகள் ஓடுகின்றன. அப்ப எல்லாமே நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய விஷயம் தான். அன்புமணி தரப்பு பாமக அதிமுக கூட்டணியில இணைஞ்சிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில தொகுதி எண்ணிக்கை பிறகு முடிவு செய்யப்படும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி தெரிவிச்சிருக்காரு. அன்புமணி தரப்புல எவ்வளவு தொகுதிகள் கேட்க வாய்ப்பு இருக்கு, எவ்வளவு கேட்டு எவ்வளவு தர வாய்ப்பு இருக்கு அதிமுக தரப்பில்? அவங்களோட பழைய எண்ணிக்கை 23, ஒன்றுபட்ட பாமக எண்ணிக்கை 23 2021 சட்டமன்ற தேர்தலில். இந்த முறை 23 தரமாட்டார்கள். 15 18 தொகுதிகள் வரைக்கும் அதிமுக ஆஃபர் பண்ணும் என்பது எனது கருத்து. இணைப்பில் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு தராசு சாம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.